Hi, hello, வணக்கம் and welcome back to PLS Super Bazaar. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So ஏர் ஃப்ரையர்னா என்ன? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? So ஏர் ஃப்ரையர்ல என்னெல்லாம் நம்ம சமைக்கலாம்? ஏர் ஃப்ரையர் நல்லதா கெடுதலா? So இதுக்கான ஒரு டீடைலான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் ஃப்ரையர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏர் ஃப்ரையர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஓவன் சொல்லுவோம் இல்லையா. நான் ஓவன் சொல்லி மென்ஷன் பண்ணுறது நம்ம மைக்ரோ ஓவன் கிடையாது, ஓடிஜி. நம்ம ஓவன் டோஸ்டர் கிரில்லர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சொல்கிறோம். அந்த ஓவனோட ஒரு சின்ன வெர்ஷன், குட்டி வெர்ஷன் அப்படின்றத நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்ம வந்து ஃபுட்டை வந்து சமைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூடான காற்று மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபுட்டு சமைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் டைப்பில் ஒரு காயில் மாதிரி இருக்கும். இங்கே அந்த காயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும், ஹை ஸ்பீடு ஃபேன் இருக்கும் உங்களுக்கு. அது என்ன ரீசன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி தான் போகும். உங்களுக்கு அந்த மேல் நோக்கி போகக்கூடிய ஹீட்டை வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்கெட்குள்ள நம்ம புல் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து கீழ் நோக்கி நம்மளுக்கு வந்து செலுத்தும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து குக் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஓடிஜியில் சமைச்சிருப்போம் அதே கான்செப்டை நம்ம சின்ன வெர்ஷனில், ஏன்னா ஓடிஜி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சைஸஸ் வந்து. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக நம்ம 3 பேர் 4 பேர் அளவாக நம்ம வந்து ஈஸியாக குக் பண்ணுறதுக்கோசரம் நம்மளுக்கு வந்து இது வந்து ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சூடான காற்று மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இல்லை என்னெல்லாம் நம்ம சமைக்கலாம் அப்படின்னா, பொரிக்கிறீங்க இல்லையா, நம்ம ஆயில் வச்சு நம்ம பொரிக்கிறோம் இல்லையா, அது எல்லா ஃபுட்டுமே நம்ம பண்ணலாம். இந்த டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய அத்தனை ஃபுட்டுமே நம்ம இதில் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேக் பண்ணிக்கலாம், பீஸா பண்ணிக்கலாம், நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம், சமோசா பண்ணிக்கலாம், பக்கோடா பண்ணிக்கலாம், பஜ்ஜி பண்ணிக்கலாம். இந்த நான்வெஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் எல்லாமே இதில் வந்து வித்தவுட் ஆயில் இல்லை லெஸ் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரிக்கக்கூடிய எல்லா விஷயமும், அப்பளத்துலேருந்து எல்லாமே நான் சொல்கிறேன். ஒரு சில இதில் வந்து நம்ம பூரியே பொரிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் நம்ம வந்து வித்தவுட் ஆயிலில் வந்து இதில் நம்ம சமைச்சிக்க முடியும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஓடிஜியில் என்னெல்லாம் நம்ம பண்ணுவோமோ அது எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து வித்தவுட் ஆயில் இல்லை ரொம்ப லெஸ் ஆயில நம்ம வந்து குக் பண்ண முடியும். உடம்புக்கு நல்லதா கெடுதலா? ஸோ நிறைய கஸ்டமர், ஏன்னா நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸே இதை கேட்குறாங்க, இதில் நம்ம ஏர் ஃப்ரையர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயில் வந்து ரொம்ப லெஸ்ஸான ஆயில தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமோசா பண்ணுறோம், ஒரு பஜ்ஜி பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம வந்து பொரிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 100 கிராம் சமோசா நீங்கள் சாப்பிட்றீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 300 கலோரிஸ் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு சமோசா பண்ணாலும் சரி, பக்கோடா பண்ணாலும், பஜ்ஜி பண்ணாலும், எது பண்ணி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே எடுத்தினாலும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 300 கலோரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 40 to 50% கம்மியாயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 140 150 அளவு தான் கலோரிஸே நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% நம்மளுக்கு கலோரிஸ் வந்து இதில் கம்மியாகுது அப்படின்னா எது நல்லது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். நம்ம ஆயில் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வந்து ஏர் ஃப்ரையர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏர் ஃப்ரையரில் எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம், எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜோட நியூட்ரி ஃப்ரை அப்படின்ற மாடல், டிஜிட்டல் டிஸ்பிளே. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடும். நம்மளுக்கு என்னென்ன மெனுஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிடும். இதில் டைமர் செட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இதில் பேஸ்கெட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது உள்ள பார்த்தீங்கன்னா இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு சிலிக்கான் பிரஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலிக்கான் பிரஷ் எதுக்குன்னா நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சிலிக்கான் பிரஷ் இருக்கும். இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்பர் பிளேட் இருக்கும், கிறிஸ்பர் ட்ரேன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த உள்ள அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்ம ஹீட் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த கிறிஸ்பர் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஹீட்டை வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிக்கன்லாம் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு அடியில் போய் கலெக்ட் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கலோரிஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் சிக்கன் வைக்கிறோமோ இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வைக்கிறோமோ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன குக் பண்ணுறோமோ அந்த ஃபுட்டை வச்சு அப்படியே ஆயில் அப்படியே லேசாக எந்த அளவுக்கு மினிமமாக ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம எப்படி நம்ம ஓடிஜியில் நம்ம வந்து அப்படியே திருப்பி போடுவோமோ அதே மாதிரி நம்ம ஈவன் நம்ம வீட்டிலேயே சமைக்கும் போது கூட நீங்கள் ஒரு சிக்கன் வைக்கிறீங்க இல்லை ஒரு ஃபிஷ் ஃப்ரை வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவோம், கல்லில் வச்சு பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே திருப்பி போடுவோம். அதே மாதிரி இதுலேயே நம்மளுக்கு வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு
நம்ம ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு அந்த தெரியும் இல்லையா, நம்மளுக்கு அந்த டைமிங் அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே நீங்கள் திருப்பி வச்சுட்டு திருப்பி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்கெட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு திருப்பி நீங்கள் அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். இது 4.5 லிட்டர் டிஜிட்டல் மாடல். ஸோ இது கூடவே நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிபி புக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெசிபி புக்கில் என்னெல்லாம் நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஏர் ஃப்ரையர் வச்சு அப்படின்ற எல்லா மெனுமே அதில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது முக்கியமாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கலோரிஸ் கம்மியாக வரதுனால பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசிட்டி இருக்கு இல்லையா, ஓபிசிட்டியில் அவசரப்பட்டு இருப்பாங்க, ஏன்னா டயட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆசையாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ணும், ஒரு சமோசா சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களால சாப்பிடவும் முடியும், அதே சமயத்தில் கலோரிஸ் கம்மியாகவும் அவங்க வந்து இன்டேக் எடுத்துக்க முடியும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டயட் சார்ட்டே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெய்லி சிக்கன்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பண்ணி குக் பண்ணி சாப்பிடும்போது அவங்க வந்து கலோரிஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு உள்ள ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஏன்னா இன்னைக்கு ஏஜ்ட் பீப்புள் தான் சாப்பிடணும், இதில் டயட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸே என்ன சொல்லணும்னா ஒரு 40 இயர்ஸ் தாண்டியாச்சுனாலே நம்ம வந்து ஒரு டயட் பிளான் வந்து பண்ணி ஸோ நம்ம வந்து ஆயிலை வந்து கன்சியூம் பண்ணுறது கம்மி பண்ணி நம்ம சாப்பிடணும். அப்போ தான் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஏன்னா பிபி சுகர் இப்போ எல்லா வீட்டில் ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு பிபி சுகர் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலை நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணால் நம்மளோட ஆயில் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடலுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் பார்க்க போகிறோம், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ரெஸ்டீஜோட நியூட்ரி ஃப்ரை அப்படின்ற மாடல். ஸோ இது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி. டிஸ்பிளே வந்து இங்கே தான் நம்மளுக்கு காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மெனு சொல்கிற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்கெட் ரிமூவ் பண்ணிட்டா இது மாதிரி ஆஃப் ஆகிடும். திருப்பி பேஸ்கெட் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாடல் இப்போ வந்து ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் 3650 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 3650க்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிறிஸ்டா அப்படின்ற மாடல். ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதுவும் 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வரும். ஸோ இதில் எப்படி நம்ம கீழே வந்து இது மாதிரி டாப்பில் நம்மளுக்கு வந்துடும். அதே சிஸ்டம் தான் உங்களுக்கு. இதுவும் 4.5 லிட்டர்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா இதில் உங்களுக்கு வந்து உள்ள என்ன இருக்கு குக் பண்ணியிருக்குன்றது தெரியாது, விசிபிளாக இருக்காது. இல்லை இங்கே விசிபிளாக இருக்கும். நீங்கள் எந்த கண்டிஷனில் நம்ம எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்கோன்றதை நம்மளால் இதில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். மற்றபடி கெப்பாசிட்டி இது எல்லாமே சேம் தான் நம்மளுக்கு. ஸோ இது இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் 5650 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5650க்கு நம்ம கிறிஸ்டா அப்படின்ற மாடல் இருக்குது. இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட ஏர்பாட் அப்படின்ற மாடல். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.7 லிட்டர் கெப்பாசிட்டி. பட் இது வந்து இது ரெண்டுமே நம்ம பார்த்து ரெண்டுமே டிஜிட்டல் மாடல். இது டிஜிட்டல் கிடையாது, நம்ம வந்து மேலே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே மெனுஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த மெனுக்கு என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணணுன்னு இருக்கும். நீங்கள் இந்த சுவிட்ச் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டைமர் முடிஞ்ச உடனே இது மாதிரி ஒரு பெல் சவுண்ட் வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிக்கும் நமக்கு. சப்போஸ் இன்கேஸ் நடுவில் அதே மாதிரி நடுவில் எடுத்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகி திருப்பி இன்சர்ட் பண்ணினா ஆன் ஆகிக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு இப்போ சூப்பரான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 5650 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் 3650 ரூபா. கிறிஸ்டான்ற மாடல் பார்த்தீங்கன்னா 5650 ரூபா. இந்த பிரீத்தியோட இந்த மாடலும் உங்களுக்கு 5650 வரும். ஸோ இது மூணுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஏர் ஃப்ரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 மாடலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் மொபைலில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு சொல்லி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலியமாலும் உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையோட லொக்கேஷனும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். Bye from PLS.